ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 18 வருஷ வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு மோசமான சீசன் சிஎஸ்கேவுக்கு அமைஞ்சது கிடையாது. அதில் இன்னும் ஒரு கேம் தான் இருக்குது. ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் சிஎஸ்கேவுக்கு. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் செய்யாத மோசமான ஒரு விஷயத்த சிஎஸ்கே வந்து செய்ய போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சிஎஸ்கே ஒரு 5 வீரர்களை வெளியில் அனுப்புவதற்கு வந்து தயாராகிட்டாங்க. தோனியுமே கூட அதை வெளிப்படையாக அதை பற்றி வந்து பேசியிருக்காரு. ரொம்ப நம்பிக்கையோடு அந்த 5 பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் அவங்க சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. அதை பற்றியும், அதே மாதிரி அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு மினி ஆக்ஷனுக்கு முக்கியமான ஒரு 5 வீரர்கள் வந்து உள்ளே வரப்போகிறாங்க. இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான். அவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. ஒரு புறம் வந்து தோத்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து நிறையா அவங்க வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க. அஸ்வினுக்கு ப்ரமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜடேஜா முன்னாடி ஆட வச்சாங்க, யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறது, தோல்வி அப்படிங்கிறது தொடர்ந்து சிஎஸ்கே சுற்றிக்கிட்டே தான் வந்திருக்கு. இன்னொரு புறம் வந்து 14 வயசு ஆகக்கூடிய சூரியவன்ஷி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காரு. இந்த நடப்பு தொடரில் மட்டும் 14 வயசு ஆகக்கூடிய இந்த பையன் 24 சிக்ஸர்கள் அடித்து பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலே 20 வயசுக்குள்ளே அதிக சிக்ஸர்கள் அடித்த ஐபிஎல் வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை இவர் வந்து பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் வெறும் 7 விக்கெட் மட்டும்தான் அவர் வந்து கைப்பற்றியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வினுக்கு மோசமாக வந்த சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா 2009 சீசனில் வெறும் 2 விக்கெட்டை மட்டும்தான் கைப்பற்றி இருந்தார். அதுதான் வந்து அவருடைய என்டையர் ஐபிஎல் கேரியர்லேயே ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு சீசனாக வந்து அமைஞ்சுது. இப்போ அதுக்கு அடுத்து 2வது இடத்துல இந்த சீசன் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் 7 விக்கெட்டை மட்டும்தான் கைப்பற்றியிருக்காரு. கடைசி ஒரு போட்டி மட்டும்தான் இன்னும் மீதம் வந்திருக்கு. அதே மாதிரி நூர் அகமது வந்து இந்த முதல் சீசன்லேயே சிஎஸ்கே அணியில் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணிட்டார். அதாவது ஒரு சீசனில் அதிக விக்கெட்ஸ் வீழ்த்தின ஸ்பின்னர் பட்டியலில் ஜடேஜா மற்றும் அஸ்வின் 2 பேருமே வந்து பின்னுக்கு தள்ளி 21 விக்கெட்டை நூர் அகமது வந்து கைப்பற்றியிருக்காரு. இன்னும் ஒரு கேம் பேலன்ஸ் இருக்குது. அந்த கேம்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பின்னராக நூர் அகமது சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்க போகிறாரு. இன்னொரு புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், 18 வருஷம் ஐபிஎல் வரலாற்றிலே சிஎஸ்கே வந்து ஒரு சீசனில் கூட 10வது இடத்துல முடித்ததே வந்து கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 9வது இடம் 8வது இடம் அந்த மாதிரியாச்சும் வந்து இருப்பாங்க. கடைசி இடத்துல சிஎஸ்கே வந்து இடம் பிடிச்சதே கிடையாது. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா 10வது இடத்துல வந்து இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேம் மட்டும் சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கேம்ஸ் வந்து ஆடிட்டாங்க. முதல் அணியாக 14 கேம்ஸ் ஆடின ஒரே டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். இன்னொரு புறம் சிஎஸ்கே வந்து இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 6 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ரன் ரேட்டும் -1ல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சா கூட 8 பாயிண்ட் தான் வந்து வாங்க முடியும். இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் தான் 8 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மேலே 8வது இடத்துல ஹைதராபாத் இருக்காங்க. அவங்க 9 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. அப்புறம் லக்னோ 10 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. இவங்களாம் அடுத்து ஆட போகிற 2 கேமில் தோற்றா கூட சிஎஸ்கே விட அதிக பாயிண்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ சிஎஸ்கே கொஞ்சம் மேலே வரணும், 9வது இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா கடைசி மேட்ச்சில் வந்து ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பெரிய மார்ஜின் வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து கடைசி இடத்தை பிடிக்காமல் சிஎஸ்கே வந்து முன்னேற முடியும். ஏன்னா இப்போதைக்கு -1ல் இருக்காங்க. ராஜஸ்தான் வந்து -0.5ல் வந்து இருக்காங்க. ஸோ ஒரே மேட்ச்சில் ஒரு 0.5 அளவுக்கு ரன் ரேட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமாக இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே இப்போ இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. பட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்சுக்கு நடந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே 9வது இடத்துக்கு போக முடியும். இல்லைனா தொடர்ந்து 10வது இடத்துல தான் வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 5 பிளேயர்ஸை வெளில அனுப்புவதற்கு வந்து தயாராகிட்டாங்க. அதில் வந்து முதல்ல வந்து விஜய் சங்கரை பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு எடுத்தாங்க. நம்ம தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க. அந்த குறையை வந்து நீக்கும் விதமாக விஜய் சங்கர், அஸ்வின் இவங்களாம் வந்து அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். 6 மேட்சஸில் ஆடி 5 இன்னிங்ஸில் விஜய் சங்கர் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. 118 ரன் அடிச்சிருக்காரு. 2 முறை நாட் அவுட்டு. இந்த சீசனில் ஒரே ஒரு போட்டியில் 69 நாட் அவுட்டு. பட் அந்த கேமுமே சிஎஸ்கேல மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. இவர் ஆமை வேகத்தில் ஆடி தான் அந்த 69 ரன்னை வந்து அடிச்சிருப்பார். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 129.67. பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஏன்னா மற்ற யங் பிளேயரு மற்ற டீமில் இருக்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்புனாங்க. பட் விஜய் சங்கர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாததுனால அவரை வெளில அனுப்ப போகிறாங்க. அடுத்து வந்து டெவான் கான்வேவுக்கு வயசு ஆயிடுச்சு, 33 வயசு ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் 16 மேட்சஸில் 2023 சீசனில் வேணால் அதிரடியாக ஆடினார். 672 ரன்களை வந்து குவிச்சார். ருத்ராஜ் கூட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு 2023. பட் 24 சீசனில் அவர் வந்து இன்ஜரி ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டாக அவரை 6.25 கோடிக்கு வந்து எடுத்தாங்க. பட் இந்த சீசனில் வந்து வெறும் 104 ரன் மட்டும்தான் 5 போட்டியில் வந்து அடிச்சிருக்காரு. பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்னொரு புறம் வந்து ஆயுஷ் மாத்ரே, அடுத்த சீசனில் ருத்ராஜ் இவங்களாம் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அதனால் வந்து டெவான் கான்வே வெளில அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து தீபக் ஹூடா
பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து 30 வயசு ஆகக்கூடிய இவரை 1.70 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க. இவரை வந்து ஆல்ரவுண்டராக பயன்படுத்த மாட்டாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தினாங்க. பட் இவர் எந்த ஒரு இம்பாக்டையுமே ஏற்படுத்தலை. ஏன்னா இவர் அடித்த ரன் அந்த மாதிரி 6 மேட்சஸில் 31 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு. ரொம்ப புவர். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 75 வச்சுருக்காரு. T20ல் 75 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவரை வெளில அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து வெளில போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த சீசனில் அஸ்வின் வந்து இது வரைக்கும் 7 விக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருக்காரு. அஸ்வினுக்கு வந்து அதிகமான தொகை கொடுத்து அஸ்வினை வந்து வாங்கினாங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இவங்க 3 பேரும் இருக்கிறப்ப அந்த 3 காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். சேப்பாக்கத்தில் அசத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அஸ்வினால் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியலை. நூர் அகமது இப்போதைக்கு மெயின் ஸ்பின்னராக வந்துட்டார். அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்பின்னரை தான் வந்து உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. இந்திய வீரர் யங் பிளேயருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க பார்ப்பாங்க. அஸ்வினை வெளில அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து சிஎஸ்கே வெளில அனுப்ப போகிறதுல முக்கியமான வீரர் வந்து இவர் தான். பெரிய ஒரு அதிகமான எதிர்பார்ப்போடு இவர் வந்து எடுத்தாங்க. ஓப்பனிங் இல்லைனா மிடில் ஆர்டரில் நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் திரிபாத்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. பேட் பிடிக்கும் போது வேணால் இவர் வந்து ஆடுறாரே தவிர பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. 5 போட்டியில் 55 ரன் மட்டும்தான் அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட்டும் 96. அதாவது இந்த டாப் ஆர்டர் பேட்டர் ஒரு ஓப்பனர் இல்லைனா 3வது இடத்துல 4வது இடத்துல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து 100க்கு கீழே ஸ்ட்ரைக் ரேட்டோட T20யில் ஆடினார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இவரை வந்து ஒரு நல்ல மேட்ச் வந்து ருத்ராஜ் மாதிரி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் எடுத்தாங்க. பட் இவரும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இவரையும் வந்து வெளில அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தோன்னா அடுத்த வருஷம் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஏலத்துக்கு வந்து வரப்போகிறாங்க. அதில் வந்து இந்திய வீரர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பிருத்திவி ஷா உள்ளே வரப்போகிறார். பிருத்திவி ஷா பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒழுங்கினத்தினால தான் வந்து அவருக்கு இந்த நிலமை. மற்றபடி வந்து அவருடைய தலைமைக்கு கீழே ஆன கில்லே வந்து இப்போ அசத்திட்டு இருக்கிறப்ப அவருக்கு கேப்டனாக இருந்த பிருத்திவி ஷாவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த சீசனில் ஏலத்துக்கு வராரு. இவருக்கு எந்த டீம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி கேமரான் கிரீன் இவர் வந்து இன்ஜரினால இந்த சீசன் வந்து ஆடலை. அடுத்த சீசனில் இவருமே மினி ஆக்ஷனில் வராரு. வில்லியம்சன் வந்து குஜராத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிலே அவர் இன்ஜரினால வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் அன்சோல்டு ஆகிட்டார். இப்போ வில்லியம்சன் அடுத்த ஆக்ஷனுக்கு வந்து வராரு. அதேமாதிரி டேவிட் வார்னருமே வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டர். இருந்தாலும் அவரை யாருமே ஏலத்தில் வந்து எடுக்கலை. அடுத்த மினி ஆக்ஷனில் அவரும் வந்து வராரு. பென் ஸ்டோக்ஸ் வந்து கடந்த சீசனை வந்து தவற விட்டார். பட் அடுத்த சீசனுக்காக பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு திரும்ப ஆக்ஷனில். ஸோ அதனால் வந்து மெயினான எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அடுத்த சீசன் ஆக்ஷனில் வந்து வராங்க. இவங்கெல்லாம் யாராச்சும் சிஎஸ்கே எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 5 பிளேயர்ஸில் யாராச்சும் ஒருத்தரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 பேரில் யார் வந்து சிஎஸ்கே உட்கார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.